அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் நான் லண்டன் போயிருந்தேன். அங்கே ஒருவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதனுடைய வெளியீட்டு விழாவுக்காக போயிருந்தேன். அந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம். அதாவது செரிபீரியல் நியூரோ தெரப்பி, மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு ஒரு புதிய முறையை அவர் அறிமுகப்படுத்துறார். அவர் லண்டன் அந்த மருத்துவ கவுன்சில் ஃபெலோஷிப்ல இருக்கிறவர். அவர் முழுக்க அதாவது மருந்தற்ற ஒரு மருத்துவம் அப்படிங்கிற கருத்துல இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை படிக்கிற போது அது நம்முடைய பழைய ஞானிகளும் யோகிகளும் சொன்ன ஒரு மருத்துவ முறையினுடைய வளர்ச்சி. அது இப்போ மருந்தற்ற மருத்துவம்னா என்ன? நம்ம எப்பவும் மாத்திரைகளை நம்பிட்டு இருக்கிறோம். பிபி, சுகர், அப்புறம் ஹார்ட்ல ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இல்லை மைக்ரேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். வியாதியே தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமை கூடவே இருக்கும். ஏன்னா அது ஒரு இங்கிலீஷ் வியாதி இல்லையா, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இப்போ இந்த வியாதிகள்ல இருந்து வெளியே வரத்துக்கு சில பேர் வரிசையா மாத்திரை வச்சிருப்பாங்க. நிறைய டப்பா நிறைய மாத்திரையா வச்சிருப்பாங்க. யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை, யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை. இது யாரை ஏமாத்துற அப்படின்னா நம்மளே ஏமாத்திக்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை வச்சிருக்கோம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, பல்லு வலிக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, இப்படி எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். என்ன யோசிக்கிறாங்க? என்னப்பா காட்டுல திரிகிற மிருகமும் சிங்கமும் புலியும் என்ன மாத்திரையோட அலையுது? அது என்ன ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணிக்குது? எப்ப பார்த்தாலும் நாம ஏன் இந்த மாத்திரைகளோட இருக்கணும்? இது நம்ம இந்திய யோகிகள் யோசிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீ சக்தி, எனர்ஜி, அதாவது பிராண சக்தி காற்றுலயே நிறைய இருக்கு. உயிருக்கு தேவையான சக்தி இருக்கு. அதை எவ்வளவு உள்ள இழுக்க முடியுமோ இழுத்து அனுப்பு. உன்னுடைய ஒவ்வொரு செல் அந்த அணுக்களும் புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. பிராணாயாமம் அப்படிங்கிற முறையை அதுக்காகத்தான் வற்புறுத்தினாங்க. இப்போ இன்னொருவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் மருதையன் கந்தபு அப்படிங்கிற ஒரு தமிழர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்கிறதுக்காக தான் நான் மகிழ்ச்சியா போனேன். ஒரு தமிழர் இப்படி ஒரு புதிய கொடையை உலகத்துக்கு சொல்றார் அப்படின்னா நாம் அதை போய் என்னன்னு பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிவிக்கணுங்கிற ஆர்வத்துக்காக சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படிங்கிறார். நம்முடைய உடம்பை எல்லாம் முழுக்க நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா மூளை. ஆனா இந்த மூளை எல்லாத்துலயும் எப்ப பார்த்தாலும் தலையிட்டு நிர்வாகம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? அது ஒன்னொன்னுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. வயிறா நீ இப்படி இருக்கணும், காதா நீ இப்படி இருக்கணும், இறைப்பை இப்படி இருக்கணும், ஹார்ட் அது இப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்கும் அது பிரிச்சு கொடுத்துருது. அது பாட்டுக்கு கல்லீரல், மண்ணீரல், பாங்க்ரியாஸ், அதாவது நம்முடைய இன்சுலின் சுரக்குது இல்லையா, கணையம், அது எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் அது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் அதுல தலையிடுறதே இல்லை. இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போவாவது ஒரு ரிப்பேர்னா தான் யாராவது ஒருத்தர் தலையிட வேண்டியிருக்கும். அது மாதிரி இந்த மூளை என்ன பண்ணிருக்கு? உடம்புல எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு வியாதிங்கிறது எப்படி வருது? சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி கொலைட்டில் அல்சர், புண்ணா இருக்கு, அதே சமயத்துல வயிற்றுப்போக்கும் சேர்ந்து இருக்கு, குடல் அழற்சி அப்படிங்கிற சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது எப்படி உண்டாச்சு? ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், தவறான உணவு பழக்கம், என்ன வேணா காரணமா இருக்கலாம். நமக்கு ரீசனை பத்தி நம்ம ஒரு முடிவு பண்ண முடியுமா? எதனால வேணாலும் உடம்ப கெடுத்துருக்கலாம். ஆனா அந்த இடம் கெட்டு போச்சு. கெட்டு போன உடனே என்ன ஆகும்? அந்த இடம் புண்ணாயிடும், சீழ் வைக்கும், தன்னுடைய பணிகளை ஒழுங்கா செய்யாது, உணவு அனுப்ப வேண்டிய நேரத்துக்குள்ள அதை அனுப்பி அடுத்த இடத்துக்கு அனுப்பாது. இப்ப என்ன ஆகும்? முழுக்க எல்லாம் வீணாயிடும். நாம உடனே என்ன பண்றோம்? வெளியில இருந்து ஒரு மருந்து கொடுக்கறோம், ஒரு மாத்திரை கொடுக்கறோம், ஒரு முயற்சி பண்றோம். இவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பழைய இந்திய யோகிகளுடைய அந்த வழிமுறைய கொஞ்சம் மாடர்னா அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு தெரியுங்களா? உனக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை முதல்ல டயக்னைஸ் பண்ற வரைக்கும் நீ அலோபதிக் மெடிசன்ல பண்ணிக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கற மாதிரி தெளிவாக வேற யாரும் கொடுக்க முடியாது. ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றாங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து, பிளட் டெஸ்ட், அது இது எல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் அப்படியே முன்னாடி படம் பிடிச்சு உன் குடல்ல இன்ன ரிப்பேரு, உன் இதயத்துல இன்ன ப்ராப்ளம், இன்ன தப்பு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம உடம்பு அந்த இடத்துல பழுதுபட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இவர் என்ன யோசனை சொல்றாரு? அந்த உறுப்பு சரியா இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு நீங்க இப்ப போனீங்கன்னா நம்முடைய கணினியில போய் சர்ச் தேடல் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனாட்டமி, உடற்கூற்றியல், அதுல என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான இலக்கண படங்கள் இருக்கு.
சரியான இதயம் எப்படி இயங்கும், சரியான குடல் எப்படி இயங்கும், சரியான கல்லீரல், சரியான மண்ணீரல் எப்படி இருக்கும், படம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, சரியானது என்ன அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோ, உன்னுடைய உடம்புல பிழையானது என்ன அப்படிங்கறதையும் பாத்துக்கோ. இப்போ ஒரு எண்ணம்ங்கிறது உருவமா தான் வெளியில போகும். இது நிரூபிக்கப்பட்ட உளவியல் தத்துவம். நான் ஒண்ணு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நினைப்பு எண்ணம் எப்படி வெளியே போகும்னா அது உருவமா தான் இங்க இருந்து புறப்பட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் உட்காரும். அப்ப நான் நினைக்கிற எண்ணமே உருவமா வர்றதால இப்ப வச்சுக்கோங்க, குடல்ல ஒரு பகுதி பாழ்பட்டு போயிருக்கு அப்படின்னா அதை முதல்ல பாத்துருங்க. பிறகு குடல்ல சரியான பகுதி என்ன அப்படிங்கறதையும் கூர்ந்து பாத்துருங்க. இப்போ இந்த பிழையான பகுதி அந்த சரியான பகுதியா மாறணும். யார் மாத்த முடியும்? நம்ம உடம்பு முழுக்க எது நிர்வாகம் பண்ணுது? நம்முடைய மூளை. அதான் நம்முடைய கவர்னர் அல்லது கிங், அதுதான் அரசன் அல்லது ஆளுமை செய்கிற ஆளுநர். அதுகிட்ட நீங்க சொல்லுங்கிறார். என்ன மூளை கிட்ட சொல்றார். எப்படி? இந்த பாரப்பா, இந்த இடம் இப்படி வீணா போச்சு, நீ கொஞ்சம் கவனி. இப்ப நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் இல்லையா, அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்குறோம் இல்லையா, இது மாதிரி இந்த துறையில இந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய ஒண்ணு வரல அப்படின்னு. அது மாதிரி மூளை கிட்ட நம்மள மனு கொடுக்க சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையா தெரியும். ஆனா எவ்வளவோ பேர் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி தங்களை சரி பண்ணிருக்கிறாங்க. அதான் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி? மூளைக்கு மனு கொடுக்கறது. முதல்ல நம்முடைய மூளையை விஷுவலைஸ் பண்றது, அதாவது உருவகப்படுத்தி அப்படியே பாக்குறது. அப்புறம் மூளை கிட்ட நம்முடைய ரிக்வெஸ்ட், நம்முடைய வேண்டுதலை வைக்கிறது. இந்த உறுப்பு இப்படி இருக்கா, அது இப்படி மாறணும், இந்த உறுப்பு இப்படி இருக்கு, அது அப்படி மாறணும், நீ கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறது. உடனே மூளை என்ன பண்ணும், அங்க பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை கூட்டும். ஏன்னா சரி பண்றதா தான் அது எது மூலமா சரி பண்ண முடியும்? தன்னுடைய உத்தரவை அதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் உயிர் ஆற்றலை அது கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல கலாட்டா நடக்குதுன்னு வச்சுங்க, போலீஸ் போர்ஸ் போய் இறங்கி அந்த கலாட்டா அடக்குதா இல்லையா? அது மாதிரி மூளையிலிருந்து உயிர் ஆற்றல் புறப்பட்டு போய் அந்த பகுதியில போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த குறைபட்ட பகுதி சரியாக தொடங்குது. அதையும் நாம விஷுவலைஸ் பண்ணணும். என்ன விஷுவலைஸ் பண்றது? படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். கற்பனைன்னு நான் சொல்லல, மனமாக படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். அதாவது தப்பா இருக்கிற பகுதி எப்படி சரியாகுது அப்படிங்கறதை நீங்க மனதிலேயே அப்படியே நினைத்து கொண்டே வந்தா நாளாக நாளாக அந்த உறுப்பு சரியாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புதிய வைத்திய முறை தானே. நான் கூட சொன்னேன், இத எல்லாரும் எப்படி ஒத்துக்குவாங்க? நிறைய உலகத்துல எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அவர் ஒரு நல்ல யோசனை சொல்றார். ஆங்கில மருத்துவர்கள் ஆங்கில மருந்து கொடுத்துட்டு அதே சமயத்துல இதையெல்லாம் விளக்கி சொல்லி தன்னுடைய நோயாளிகளை, தன்னுடைய வாடிக்கையாளர்களை, நோயாளிகளை வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடாது, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், தன்னுடைய நோயாளி வாடிக்கையாளர்களை நீங்கள் இப்படி உங்களை உருவகப்படுத்தி பாருங்கள்ங்கிற இந்த கலையை கத்துக் கொடுத்தா மருந்தினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது சரியாயிடும். சரியாயிடுச்சா இல்லையான்னு தான் இப்பதான் நிறைய நிரூபணங்கள் இருக்கு. அதை மறுபடியும் போட்டோ எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அது வெளியில இருந்து ஒரு கருவியை வச்சு இப்ப பார்த்துடலாம். எவ்வளவு வசதி வந்திருக்கு. இது ஒரு புதிய சிகிச்சை முறை. அந்த முறையை ஒரு யோசிக்க வேண்டிய முறை. நிறைய ஆங்கில மருத்துவர்கள் தங்களுடைய வழக்கமான மருத்துவ முறையோடு இந்த முறையையும் இணைத்து நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறை இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம், மருந்தற்ற நிலையிலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஓஷோ ஒரு பேச்சு பேசுறார். அதுல சொல்றார், எதையும் மூளையிடம் சொல்லிவிடுங்கள், மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு. மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு, அதை மூளை கவனித்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. இந்த முறையை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் வரணும். இதை நாம கூட கொஞ்சம் சின்ன அளவுல பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நம்முடைய சிறிய சிறிய உடல் உபாதைகளுக்கு பயிற்சி பண்ணி பார்த்தா நாம் பல துன்பங்களிலே இருந்து வெளியில் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம்.